மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கனிந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பெருமிதம் கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதத்தின் வழி உங்களை சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மண் பயனுற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடும் இலக்கிய முழக்கத்தோடும் பயணித்து வருகிற மக்கள் தொலைக்காட்சி தொடர்ந்து இலக்கிய பணி ஆற்றுவதை நினைக்கிற பொழுதும் நாம் இரும்புதடைகின்றோம். நேற்றைய தினம் பாஞ்சாலி சபதத்திலே துரியோதனுடைய பொறாமை குணத்தை பார்த்து வந்தோம். அவனுடைய பொறாமை குணம் முடிந்த பாடில்லை. பல்வேறு விதமான ராஜசூய யாகத்திலே பாண்டவர்களுக்கு வந்த பொருட்குவியல்களை எல்லாம் பார்த்து மிகுந்த பொறாமை அடைகின்றான். ஒரு பக்கத்திலே 4 வகையான பசும்பொன் குவியல் வேறு குவிந்து கிடக்கின்றது. 4000 விதமான பணக்குவியல் கொட்டி கிடக்கின்றது. வேறுபட்ட பறைகள் வந்து குவிந்திருக்கின்றன. வில், வேல், அம்பு, சூலம், தடி, தண்டு, கதாயுதம் என்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. தருமனுடைய பாதத்திலே மன்னர்கள் எல்லாம் பணிந்து வீழ்ந்து கிடக்கிறார்கள். இவற்றை பார்த்து கொந்தளிக்கின்றான் துரியோதனன். 4 வகையான பசும்பொன் என்று பேசுகிறார் பாரதி. அதாவது 4000 விதமான பணக்குவியல்கள். பாரத நாட்டிலே பல வேந்தர்கள் பேரரசர்கள் ஆட்சி புரிந்த காரணத்தினால் பல திசையிலிருந்து வந்த பணக்குவியல்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதை பாரதியார் மிக அற்புதமாக கவிதையாக நமக்கு தருகின்றார். 4 வகை பசும்பொன்னும் ஒரு 4000 வகை பணக்குவையும் வேல் வகை வில்வகையும் அம்பு விதங்களும் தூணியும் வாழ்வகையும் சூழ்வகை தடிவகையும் பல தொனிசையும் பறைகளும் கொணர்ந்து வைத்தே பால்வளர் மன்னவர்தாம் அங்கு பணிந்ததை என் உள்ளம் மறந்திடுமா என்று சொல்லுகின்றார். 4 வகையான தங்கம். அது என்ன 4 வகையான தங்கம்? சிலப்பதிகாரத்திலே இதற்கு ஒரு பெரிய சான்று இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. மதுரையை நெருங்கி கோவலனும் கண்ணகியும் சென்றபோது கண்ணகியை புறஞ்சேரியிலே விட்டுவிட்டு கோவலன் மதுரைக்குள் நுழைந்து ஒவ்வொரு கடைத்தெருவாக செல்லுகிற பொழுது ஓரிடத்திலே பொன் வணிகம் செய்பவர்கள் என்ன தங்கத்தை எல்லாம் வைத்திருந்தார்கள் என்பதனை கோவலன் கண்ணுறுகிறான். இதை இளங்கோவடிகள் காப்பியத்தின் போக்கிலே நமக்கு சொல்லியிருப்பார். சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்புநதம் என ஓங்கிய கொள்கையின் பொலந்தெரி மாக்கள் கலங்கைஞர் ஒழித்து அங்கு இலங்கு கொடி எடுக்கும் நலங்கிளர் வீதியும் என்று அந்த 4 வகையான பொன் ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் 4 வகையாக இருந்ததனை சிலப்பதிகாரம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த 4 வகையான தங்க குவியல்கள், 4000 கணக்கிலே பணக்குவியல்கள், இப்படி பல பேர் வந்து கொட்டுகிறார்களே, தருமனை சுற்றி நின்று கை தட்டுகிறார்களே என்று நினைக்கிற பொழுது வேதனையினுடைய உச்சத்திற்கு சென்றான் தருமன். மேலும் கோபம் அடைகின்றான். பொறாமைதான் அவனை கோபம் ஊட்டுகிறது, எரிச்சல் ஊட்டுகிறது. தருமன் ஒரு வீரனா, ஒரு மறவனா? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு தகுதியற்றவன். கிழவிகளைப் போல ஓரிடத்திலே அமர்ந்து பேசக்கூடியவன். கிழவர்கள் என்று கூட சொல்லவில்லை, கிழவிகளைப் போல ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கத்தான் அவன் லாயக்கு. அவனுக்கு என்ன தெரியும்? சும்மா அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பான். பழவினை, முன்வினை, விதிவழி பயன் இவற்றை பற்றி பேசுவதை தவிர அவனுக்கு என்ன தெரியும்? எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். பழங்கதைகள் பேசுவான், பதுங்கி கொண்டிருப்பான். அவனை போய் தலைவனாக ஏற்றுக்கொண்டு வந்து உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் வந்து காலடியிலே பணிந்து கிடக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா? ஒருத்தனுக்காவது வந்திருக்கிற ஒருத்தனுக்காவது அறிவு இருக்கிறதா என்றெல்லாம் தனக்குள்ளாகவே அவன் கொந்தளிக்கின்றான். முரசு கொடியை ஏந்தியவனாகிய தருமன் இப்பொழுது உலகம் முழுவதும் பணிகிற பேர் பெற்றிருக்கிறானே. தருமன் ஏந்தி இருக்கிற கொடி முரசு கொடி. ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடியை சொல்லுவார்கள். பீமனுக்கு சிங்கவான், பார்த்தன் ஆகிய அர்ஜுனனுக்கு அனுமன் தாங்கிய குரங்கு கொடி,
துரோணருக்கு வேதிகை கொடி, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடி உண்டு. சங்கும் கூட, சங்கு ஒலிக்கிற ஒளியும் கூட ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். தருமனுக்கு அனந்த விஜயம் என்ற சங்கொலியை சொல்லுவார்கள். பீமனுக்கு பவுண்ட்ரம், அர்ஜுனனுக்கு தேவதத்தம் என்று சொல்லுவார்கள். நகுலனுக்கு சுகோசம், சகாதேவனுக்கு மணி புஷ்பகம். இப்படி சங்கு ஒளிகளும் கொடிகளும் வேறுபடும். எல்லோருக்கும் தெரிந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கொலிதான் கிருஷ்ணன் ஒலிக்கக்கூடிய சங்கு ஒளி. ஆக இந்த சங்கு ஒளிகளும் கொடிகளும், ஒரு பக்கத்திலே கொடிகள் ஏந்தப்பட்டிருக்கின்றன, ஒரு பக்கத்திலே சங்கு ஒலிக்கப் பெறுகின்றன என்று சொன்னால் யார் யாரெல்லாம் போருக்கு வருகிறார்கள் என்பதற்கான அடையாளத்தை அன்றைக்கு கடைபிடித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே முரசு கொடி ஏந்தியவனாகிய தருமனுக்கு உலகமே பணிவதா என்று மேலும் கொதிக்கின்றான். பொறாமை தீயிலே கருகுகின்றான், உருகுகின்றான். அவர்களை அழிப்பதற்கு மருகுகின்றான். பல சதி திட்டங்களால் திருகுகின்றான் என்று பார்க்கிறோம். மேலும் அவன் எப்படியெல்லாம் பொறாமை அடைகின்றான் என்பதனை நாளைய தினம் சந்திப்பது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் பாகை கண்ணதாசன்.